எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி யாருக்காவது ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா, அதே நெனச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அதனால எதுவுமே மாறப் போறதில்ல. அதுலேருந்து எப்படி வெளில வரலான்னு சொல்லிட்டு யோசிங்க. எப்போதுமே ஹேப்பியா இருங்க. இன்னைக்குன்னு காலையிலே பார்த்து சிலிண்டர் தீர்ந்து போச்சு. நல்ல வேளை காஃபி போட்டதுக்கப்புறம் தான் தீர்ந்து போச்சு. சரி காலையில சாப்பாட மட்டும் கடையில வாங்கிரலான்னு சொல்லிட்டு இட்லியும், இடியாப்பம் வாங்கி தந்தாங்க. எங்க வீட்ல எல்லாத்துக்கும் ஒரே ஹேப்பி. இன்னைக்கு கடை சாப்பாடுன்னு சொல்லிட்டு, உங்க சாப்பாடுலேருந்து விடுதலைன்னு. நானும் உடனே புக் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு என்னவோ தெரியல. அந்த சிலிண்டர் ஒண்ணும் ஞாபகமே இருக்காது. கரெக்ட்டா தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புக் பண்றது. 2 நாள் இந்த இண்டக்ஷன்ல தான் இருந்து பாடுபடணும். ஆனா இந்த சிலிண்டர் விக்கிற விலைக்கு பேசாம இந்த விறகடுப்புலயே சமைச்சு சாப்பிடலாம்னு தோணுது. ஆனா எனக்கு என்னன்னா பயம். அத ஊதி ஊதி இருக்கணுமே. அதனால தான் அது பக்கமே போறதில்ல. இன்னைக்கு வந்து சாம்பார் சோறு பண்ணிரலாம்னு சொல்லிட்டு நானே எங்க ஆளு வேற ஆஃபீஸ் கிளம்பி போயாச்சா, இங்க அரிசிய தேடி பார்த்தா அரிசியும் இல்ல. அரிசியும் கொஞ்சம் போல இருந்துச்சு. சரி பச்சரிசியும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யாரு கண்டுபிடிக்க போறான்னு சொல்லிட்டு 2யும் மிக்ஸ் பண்ணி ஒரு சாம்பார் சாதம் வச்சு முட்டையும் அவிச்சு இருக்கிற பப்படங்கள்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். கடைசியா தான் பார்த்தேன் பூண்டு ஊறுகாய் இருந்துச்சு.